இந்த ரஞ்சி ட்ரோஃபி நியூஸஸ் எல்லாமே வந்து கிரிக்கானதாஸ் வேர்ல்டு கிரிக்கெட் ஷோலயே வந்திருக்க வேண்டியது. ஆனா நான் ரஞ்சி ட்ரோஃபி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ஷோ வந்து உங்களால எனக்கு முன்னாடி கொடுக்க முடியாது. மற்ற நியூஸ் எல்லாம் ரொம்ப பழசாகுதுங்கிறதுனால கொடுக்க முடியாது அப்படிங்களா, அதை நான் முன்னாடி கொடுத்துட்டேன். பட் இந்த வீடியோ இன்னைக்கு தனியா வந்திருக்குது, ரஞ்சி ட்ரோஃபி ஸ்பெஷலா இன்னைக்கு தனி வீடியோ. ஏன்னா அதுல என்னால கொடுக்க முடியலங்கிறதுனால வந்து பட் எல்லா தடவையும் வந்து இந்த ரஞ்சி ட்ரோஃபி செய்திகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தனி வீடியோவா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விதான், கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்ப நான் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயா இருக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுல முழுக்க முழுக்க என் நேரங்கள் அதுக்கே ஓடிடும். அதுக்கு இடையில வேற ஏதாவது விஷயங்கள் வரும். சோ நான் கண்டிப்பா ரஞ்சி ட்ரோஃபி ட்ரை பண்றேன். அண்ட் வேர்ல்டு கிரிக்கெட் ஷோல மேக்ஸிமம் அதை நான் கொடுக்க ட்ரை பண்ண மாட்டேன், அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஓகேங்களா. பட் இப்போ இந்த தடவை ரஞ்சி ட்ரோஃபி சீசன் ஆரம்பிச்சிருக்குது. நம்ம வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு ஊர்ல நான் இருக்கிறேன், ஒரு ஆஃப் டியூட்டில இருக்கேன். இதுக்கு இடையில இந்த வேகத்துல ரஞ்சி ட்ரோஃபி வந்துச்சு, இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க முடியல. இப்ப ஸ்ட்ரைட்டாவே நம்ம மேட்ச் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு மேட்ச் தோத்ததுக்கே ஒருத்தர் கேப்டன் சேர்த்து தூக்கி இருக்கிறாங்க. இது சிரிச்சு சொல்ல ரொம்ப சோகமான விஷயம். அது தமிழ்நாடு குஜராத் கிட்ட தோத்து இருக்கிறாங்க. இது சோகமான விஷயம் கிடையாது. ஏன் கிடையாது, பின்னாடி நம்ம நிறைய பேசுவோம். இதை தாண்டி பிளேட் குரூப் இருக்குல்ல, அதுல வேற மாதிரி சில பல விஷயங்கள், பீகார்ல நடந்த சில பல ருசிகர சம்பவங்கள் அடங்கிய ரஞ்சி ட்ரோஃபி ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோ. சோ நிறைய இருக்க போது, மறக்காம நீங்க முழு வீடியோவும் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லாவும் இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. சோ போமா ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ரஞ்சி ட்ரோஃபி 2024 ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இது ஜெர்சி. சோ முதல்ல சொல்லிடுறேன் என்னன்னா, ரஞ்சி ட்ரோஃபி பொறுத்தவரை ஒரு 18 மேட்சஸ் நடக்கும். இந்த 18 மேட்சஸ் பத்தியும் வந்து இந்த வீடியோல கொடுத்தப்பனா லெங்த் அதிகமாகும், வீடியோ இன்ட்ரெஸ்டாவும் இருக்காது, நானும் ரொம்ப ட்ரை ஆகிருவேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாரஸ்யமாகவும் பிளஸ் கவனிக்கத்தக்க விஷயங்கள் என்ன நடந்ததுங்கிறத வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒண்ணு, இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரஞ்சி ட்ரோஃபில நம்மளுக்கு தெரிஞ்ச நோன் கமாடிட்டிஸ் இருப்பாங்க, நல்ல தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அவங்க இந்த ரஞ்சி ட்ரோஃபி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னோன் ஃபேசஸ், புதுசா இருக்கிறவங்க. ஓகேங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் புதுசா யார் வந்து இருக்கிறாங்க, ஏன்னா ஒரு 4-5 மேட்சஸ் கன்சிஸ்டன்டா ஆடும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த சீசன்ல இவங்க யங்ஸ்டர் நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்பவே ஒருத்தர் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாகாலாந்து சிக்கிமுக்கு அகேன்ஸ்டா அடிச்சிருப்பாரு. அவரு ஹைதராபாத்ல ஆடி ஒரு 32 வயசு ஆகி ஒரு 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சோ களை எடுக்க வேண்டிய வேலைகள்லாம் இப்போ இல்ல. ஓகேங்களா, இருக்குது இப்போ இல்ல. பட் போக போக நம்ம களை எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன். அதனால இப்போ நான் அவரை மென்ஷன் பண்ணல, இவ்வளவு சொல்லல அப்படின்னு சொல்லி நீங்க மேபி ரொம்ப வருத்தப்பட்டுக்க வேணாம். ஓகேங்களா, டிஸ்கிளைமர்லயே 2 நிமிஷம் 3 நிமிஷம் போயிருது இல்ல. ஓகே, ரொம்ப டிஸ்கிளைமர் போடுறேன். சரி, ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நியூஸுக்கு போயிடலாம். என்னாச்சு அப்படின்னா, டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதே அருண்ஜேட்லி ஸ்டேடியம் தான். ஓகேங்களா, அந்த ஸ்டேடியம்ல அந்த மேட்ச். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி தோத்துருக்காங்க, பாண்டிச்சேரி ஜெயிச்சிருக்காங்க. இல்ல, பாண்டிச்சேரி ஜெயிச்சிருக்காங்க, டெல்லி தோத்துருக்காங்க. அப்படிங்கிற ரெண்டுமே ஹெட்லைன்ஸ் தான். ஓகேங்களா, டெல்லியை பொறுத்த வரைக்கும் யஷ்தால், ஹிமந்த் சிங், ஷோகின், அப்புறம் இஷாந்த் சர்மா, பதோனி, நவ்தீப் சைனி, ஹிமந்த் சிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டா அவங்களும் தான். ஓகேங்களா, அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க. கே பருண் கார்த்திகன் அங்க இருக்கிறாரு, ரோஹித் தாமோதரன் இருக்காரு, டோகரா இருக்காங்க, சௌரவ் யாதவ் இப்போ ஒரு 7 for எடுத்தாரு, அவர் அங்க இருக்கிறாரு. சோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்கிறாங்க, இல்லைன்னாங்களே. ஆனா பாண்டிச்சேரி மாதிரியான ஒரு டீம், ஒரு டெல்லி, ஒரு மும்பை, தமிழ்நாடு ஆல்ரெடி சம்பவம் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு கண்டிப்பா பார்க்க பெரிய விஷயம். ஏன்னா எல்லாம் அவுட் ஸ்டேஷன் பேர்ஸ் வச்சு ஆடுறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு பெரிய டீமை பீட் பண்ணது இல்ல. ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் அவங்க நிறைய இருக்குது. பட் இந்த பாண்டிச்சேரி வின் பண்ணது ஒரு வகையில ஸ்பெஷல். ஆல்ரெடி ஒயிட் பால் ஃபார்மேட்ல சைடு ஸ்டாக் ட்ரோஃபி நினைக்கிறேன், ஐம் நாட் ராங், மும்பையை சம்பவம் பண்ணாங்க. விஜயசாரி ட்ரோஃபில வந்து பங்காளி தமிழ்நாடு அவங்க வந்து சம்பவம் பண்ணாங்க. இப்ப டெல்லியில சம்பவம் பண்ணிருக்காங்க. அங்க மும்பையில சம்பவம் பண்ணது ஸ்பெஷல். சோ இந்த பக்கம் டெல்லியில சம்பவம் பண்ணதுங்கிறது ஸ்பெஷல். ஓகேங்களா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கௌரவ் யாதவ் ஒரு 7 for, அபின் மேத்யூ ஒரு 5 for எடுத்துருக்காரு. அபின் மேத்யூ ஐ திங்க் கண்டிப்பா பாண்டிச்சேரியில காரைக்கால தான் இருப்பாரு. சோ இது பாண்டிச்சேரி விக்டரி டெல்லியை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் சந்தோஷமா ஏத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து பிளேட்ல இருந்து எலைட்டுக்கு போகணும், அதனால அவங்க அவுட் ஸ்டேஷன் பேர்ஸ் வச்சு ஆடுறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப எலைட்டுக்கு வந்தாச்சு. எலைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 11ஸ்லயோ இல்ல ஸ்குவாட்லயோ வந்து காரைக்கால் பாண்டிச்சேரி பிளேயர்கள் எத்தனை பேர் ஆடுறாங்க, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க.
இல்ல. அங்கதான் எனக்கு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி மேல ஒரு வருத்தம் இருக்குது, கோபம் வருத்தம் ரெண்டுமே இருக்குது. சோ அதனால இந்த விக்டரி தான் ஓகேங்களா. நான் கொண்டாடுற ஒரு விக்டரினா கண்டிப்பா அது கிடையாது. கேவி அருணுக்கு அதிகாரனா சந்தோஷப்பட்டுப்பேன் ஓகேங்களா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த தோல்வியின் விளைவா எஸ்தால இப்ப கேப்டன்சில தூக்கி இருக்காங்க. எஸ்தால் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்டால் வந்து டெல்லிக்கு கேப்டனா இருக்கிறாரு. இந்த ஒரு தோல்வியினால அவர் வந்து கேப்டன்சி வந்து தூக்கி இருக்காங்க. இப்ப ஹிமந்த் சிங் தான் வந்து கேப்டன்சி பண்ண போற. எஸ்டால் பொறுத்த வரைக்கும் இல்ல இது திரும்பி தூக்கி இருக்கிறாங்களா இல்ல அவரு விலகினாரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு தோல்வி அவரால் ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா வேர்ல்டு கப் அண்டர் வேர்ல்டு கப் நீ கேப்டன் ஒன்னு போன சீசன்ல அவர் அதுக்கு முந்தின சீசன் நினைக்கிறேன் உள்ள வரும்போது 100 அடிச்சாரு தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டா 2 இன்னிங்ஸ்ல மறக்க முடியாததெல்லாம் இருக்குது. ஆனா எஸ்டால எதுக்கு தூக்குனாங்களா இல்ல அவரே போனாரா? தப்பான டெசிஷன் என்ன பொறுத்த வரைக்கும். வந்துட்டு போயிடலாம் கூடாது. பட் இது இங்க அது நடந்திருக்கு எஸ்டாலுக்கு வந்து. சோ ஒரு மேட்ச் தோல்வி அண்ட் டெல்லியவே புரட்டி போட்டு டெல்லி கேப்டனையும் புரட்டி போட்டிருக்கு கேப்டன்சில இருந்து அப்படிங்கறத சோ இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ பாண்டிச்சேரிக்கு எப்படி பார்த்தாலும் வாழ்த்துக்கள். கேவி அருண் கார்த்திகேயன் வாழ்த்துக்கள், நல்லா விளையாடுங்க. போன வருஷம் நீங்க தான் வந்து ரஞ்சி ட்ரோஃபில பெஸ்ட் விக்கெட் கீப்பரா இருந்தீங்க. பட் இந்த தடவை நீங்க பெஸ்ட் விக்கெட் கீப்பரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அதை தாண்டி அபின் மேத்யூ எப்படி பார்த்தாலும் பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த பக்கத்தான் இருப்பாரு. சோ கலக்குங்க அபின் மேத்யூ 5 எடுத்துருக்கீங்க. த்ரூ அவுட்டா இந்த சீசன் நல்லா பண்ணுங்க. அண்ட் பெஸ்ட் டீம்ல பெஸ்ட் 11 ரஞ்சி ட்ரோஃபில நீங்களும் ஒரு ஆளா வரணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் பாண்டிச்சேரி எப்படி பண்றாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சு என்னதான் அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் வாங்கினாலும் அவங்க மேல ஒரு கோபம் வருத்தம் இருந்தாலும் ஓகே கண்டிப்பா. பட் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க, நிறைய கிரியேட் பண்ணுங்க கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி. நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நான் பிலீவ் பண்ற இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததா வந்து செஞ்சுரியன் டெஸ்ட் மேட்ச் அதுக்கு தோத்ததுக்கு அப்புறமா இல்ல டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியல, ரஹானே நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி ரஞ்சி ட்ரோஃபிக்காக வீடியோ போட்டிருந்தாரு. ரஞ்சி ட்ரோஃபிக்காக தானா புஜாராவும் செஞ்சுரியன் தோல்விக்கு அப்புறமா கேப்டன் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி ரீல்ஸ் போட்டிருந்தார் ஓகேங்களா. இருக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சத்தீஸ்வர் புஜாரா ஜார்க்கண்டுக்கு அகேன்ஸ்டா சௌராஷ்டிராக்கு அவர் ஆடுறாரு. 243 ரன் அது டபுள் 100 அடிச்சிருக்காரு. திரும்ப எல்லாருமே வந்து வாட் அ பிளேயர் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஜெம் அப்படின்லாம் கொண்டாடாம இங்க அடிக்கிறீங்க சாப் ஆனா இந்தியன் டீமுக்கு வந்தா மட்டும் அப்படிங்கிற மாதிரியும் பிளஸ் ஏன்னா கவுண்டில அவர் நல்லா அங்க ஆடிட்டு இருந்தாரு. WTC ஃபைனல்ல கலக்கிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது வழக்கம் போல சத்தீஸ்வர் புஜாரா சொதப்ப என் ஃபேன்ஸ் கடுப்பாயிட்டாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டபுள் 100 அடிச்சிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் டீமுக்குள்ள வருவாரா? இப்ப இங்கிலாந்து கூட வந்து இந்தியா ஆட போறாங்க. சோ கண்டிப்பா அவர் ஆட வைப்பாங்களா இல்ல ஸ்குவாட்ல எடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாமே ஒரு கேள்வியா இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் டபுள் 100 அடிச்சிருக்காரு இந்த பக்கம் சத்தீஸ்வர் புஜாரா அவர்களை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததா யூபிக்கும் கேரளாவுக்கும். சோ வழக்கமா யூபினா இதுதான் இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. 60க்கு 4, 70க்கு 5, 90க்கு 8 இப்படின்னு இருக்கும். அப்படிலாம் இருக்காதுல்ல, 90க்கு 5 இப்படிலாம் இருக்கும். அப்ப ரின்கு சிங் வருவாரு. அவர் வந்து ஒரு 70 ரன் 80 ரன் அடிப்பாரு. ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாரு. போட்டு ஒரு 280 அப்படிங்கிற ஒரு கௌரவ ஸ்கோருக்கு காலங்காலமா அதை கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு நான் பார்த்தது வரைக்குமே. சோ இப்போ அதே சிச்சுவேஷன் தான். பட் இந்த தடவை துருவ் ஜுரேல் கூட நின்று ரின்கு சிங் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப், ஐ திங்க் 100+ ரன் பார்ட்னர்ஷிப். ரின்கு சிங் 92 ரன் 136 பால்ல, துருவ் ஜுரேல் 63 பால் 63 ரன் 123 ரன்ல ஒருத்தர் இந்தியன் டீமுக்கு ஆடிட்டாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா துருவ் ஜுரேல் இந்தியா ஏ டீமுக்காக இப்ப கால் அப் ஆகிருக்காரு. இந்தியா ஏக்காக ஐ திங்க் ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 150 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். சோ துருவ் ஜுரேல் வந்து அண்டர் 19 காலகட்டத்துல இருந்து பாத்துட்டு இருக்கு, நல்லா பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். சோ இவங்க 2 பேரும் அடிக்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லீடு எடுத்திருக்காங்க 302 ரன். லீடு எடுத்ததுனால ஆக்சுவலி இந்த மேட்ச் டிரா ஆகி இப்ப பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு வந்திருக்கு. சஞ்சு சாம்சன் 46 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பிரியம் கரன் 106 ரன் ஒரு டாப் ஆர்டர்ல ஆடி இருக்காரு. இதுல ரின்கு சிங் பத்தி புலஹாங்கி அடைஞ்சு பேசுறதான்னு பாத்தீங்கன்னா 92 ரன் பெருசு, துருவ் ஜுரேல் 63. சோ இவங்களை பத்தி எனக்கு இவங்க மென்ஷன் பண்ணதே என்னன்னா இவங்க ரின்கு சிங் காலங்காலமா இப்படி ஆடுறவரு. நான் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் ஃபாலோ பண்றது நல்லாவே தெரியும். ரின்கு சிங் காலங்காலமா இப்படி 100% வந்து ஆடக்கூடியவர். பட் இப்போ துருவ் ஜுரேல் நான் நல்லா பாத்துருக்கிறேன். இப்போ இந்த அண்டர் பிரஷர்ல ஆடி இருக்கிறாரு, ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காரு. பார்க்கும்போது சந்தோஷம். பிரியம் கரனுக்கு நான் காலகாலமா சொல்றேன் தான் ஐயா, அவருக்கு கொடுக்க வேண்டிய பொசிஷன் அவருக்கு கொடுங்க, அவரால் நல்லா பண்ண முடியும். பிரியம் கரன் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு, பாப்பா கன்சிஸ்டன்டா நல்லா பிளே பண்ணாருன்னா ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் பிரியங்க் பச்சாலுக்கு முன்னாடி ருத்ராஜ் கேக்வத்துக்கு பக்கத்துல போய் உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பாக்குறேன். சோ இது வந்து யூபி அண்ட் கேரளா மேட்ச் பொறுத்திருக்கேன். குல்தீப் யாதவும் அந்த மேட்ச்ல ஆடினாரு அப்படிங்கிறது வந்து கூடுதல் தகவல். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா வர்சஸ் பஞ்சாப் மேட்ச். இதுல வி கௌஷிக் ஆல்ரெடி கர்நாடகா டீம் பத்தி சொல்லிருப்பேன்ல, கௌஷிக், கவிரப்பா, வைஷாக் இந்த 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க தான் அரகலம் பண்ணிடுவாங்க. பட் கவிரப்பாக்கு விக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க.
வைஷாக்கும் அவ்வளவு சிறப்பாலாம் பண்ணல. கௌஷிக் வந்து 10 விக்கெட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7, செகண்ட் இன்னிங்ஸ்ல 3. இதுல வந்து அவருடைய 7ங்கிறத தாண்டி அதான் 7ங்கிறத தாண்டி போட, பட் 7 for ரொம்ப பெருசு. கௌஷிக் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. கௌஷிக் வந்து ஆர்சிபிக்கு எடுக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு கௌஷிக்கோட பவுலிங் ஒரு மாதிரி மெச்சிக்கிற அளவுக்கு இருக்கும். பட் 7 for சும்மா கிடையாது. தேவ்தத் படிக்கல் வந்து இங்க 216 பால் 193. என்னன்னா தேவ்தத் படிக்கல் பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. பட் மயங்க் அகர்வால் வந்து தேவ்தத் படிக்கல் மயங்க் அகர்வால் 2 பேரும். மயங்க் அகர்வால் வந்து ஒரு சீசன் ஃபுல்லா ஒயிட் பால், ரெட் பால் அண்ட் ரஞ்சி ட்ரோஃபி எல்லாத்துலயும் ஒரு மாதிரி வேற மாதிரி. பட் அதே மாதிரி தேவ்தத் படிக்கல் ஆடிட்டு இருந்தாரு. இந்தியாவுக்கு லெஃப்ட் ஹேண்டர் கிடைச்சிட்டாரா டாப் ஆர்டர்ல நினைக்கும் பொழுது டவுன்ஃபால் பார்க்க முடியுது, ஆர்சிபிக்கு ஆடும்போது பார்க்க முடியுது. பட் இப்போ தேவ்தத் படிக்கல் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ண தேவ்தத் படிக்கல் ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல பார்க்க முடியுதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். மனிஷ் பாண்டே ஒரு 100, அதுக்கப்புறம் சரத் வந்து அவர் ஒரு 100 அடிச்சாரா, சாரி சரத் வந்து 76 அடிச்சிருந்திருப்பாரு ஒண்ணு. பட் ஷரத்தோட நியமம் கொஞ்சம் புதுசா, கொஞ்சம் சில நாட்கள இல்ல புதுசுல நல்லா ஆடிட்டு இருக்கிறாருங்கிறத மென்ஷன் பண்ண வந்தேன். அடுத்தது வந்து பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரபாஸ் சிம்ரன் 100, அதே அபிஷேக் சர்மா 91, ஹர்ஷ்தீப் சிங் 36 ரன். சோ ஹர்ஷ்தீப் சிங் கொஞ்சம் பேட்டை விடுற மாதிரி நம்ம பார்க்க முடியுதுல. சில நேரங்களில் சில சிக்ஸஸ்லாம் டக்கு 6 அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரங்கள் ஹர்ஷ்தீப் சிங் பார்க்க முடியுது. பிரபாஸ் சிம்ரன் வந்து பஞ்சாப்காக நிறைய தடவை நல்லா ஆடிட்டு இருக்காரு. பட் இந்த ஒரு அந்தடையும் நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். பட் ஓவரால் இதுதாங்க வாஷிகி கௌஷிகோட 7 for இந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் வந்து தேவ்தத் படிக்கலோட டபுள் ரன் அவர் மிஸ் பண்ணிருக்கிறார் 193, மனிஷ் பாண்டேயோட 100, ஹர்ஷ்தீப் சிங்கோட 36, பிரபாஸ் சிம்ரோட 100, அபிஷேக் சர்மாவோட 93. இந்த அண்டர் ஸ்டார்ஸ்லாம் நல்லா ஆடுறத பார்க்க முடியாது. ஏன்னா மேல வந்து பிரியம் கரங், துருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் கீழே பிரபாஸ் சிம்ரன், அபிஷேக் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங், தேவ்தத் படிக்கல். சோ இவங்க எல்லாம் ஆடுறத பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த பஞ்சாப் அண்ட் கர்நாடகா மேட்ச் பொறுத்த வரைக்கும் சோ இதுதான். கௌஷிக் வந்து இந்தியன் டீமுக்கு எழுப்பாங்களா எனக்கு தெரியல. ஆனா தொடர்ந்து ஒயிட் பால், ரெட் பால் எல்லாத்தையும் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பாப்போம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா. இந்த இங்கிலாந்து வராங்கல்ல இந்த சீரீஸ், அதுல வந்து ஒரு பெஞ்ச் பண்ற ஸ்குவாட்ல இருக்கிற அளவுக்கு ஓகேங்களா ஒரு இருக்கிறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இதுதான் வந்து கர்நாடகா அண்ட் பஞ்சாப் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் கர்நாடகா ஊதி தள்ளிட்டாங்க ஓகேங்களா. பட் கவிரப்பா என்னங்க கவிரப்பா, இப்போ அடுத்தது எப்படி நீங்க வந்து அங்க போயிரு போறீங்க இங்கிலாந்து ஓகே, இங்கிலாந்து எதிராக பாப்போம் இங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு பக்கம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல யூபிக்கு அதான் பிரச்சனை. இப்போ யூபிக்குலாம் ரிங்கு சிங் போயிருவாரு, துருவ் ஜுரேலும் அங்க போயிருவாரு. சோ இப்போ என்ன பண்ண போறாங்கிறதும் இங்க கர்நாடகாவுக்கும் அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. சோ பாப்போம். சில அணிகள்லாம் இதனால ரொம்ப கஷ்டப்படவும் போறாங்க. இப்ப அடுத்தது வந்து சத்தீஸ்கர் அசாம் மேட்ச். சத்தீஸ்கர் 327 அடிச்சுட்டாங்க. அசாம் 159க்கு ஆல் அவுட். திரும்பி ஃபாலோ ஒன் கொடுத்துடுறாங்க. ஃபாலோலாம் அசால்ட்டா நடக்கும் ஓகேங்களா. ஏன்னா 4 நாள் கேம் தானே, கொடுத்துருவாங்க. நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்க போய் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு வந்தனால தைரியமா கொடுத்துருவாங்க. இங்க வந்து அசாமுக்கு திரும்ப ரியல் பராக் மட்டும் ஒரு தனி ஆளா நின்று 155 ரன் 89 பால்ல 11 4 12 6 அவர் வந்து அடிச்சிருக்கிறாரு. தோத்தாங்க ஓகேங்களா. பட் ரியல் பராக் பத்தி சைட் ஸ்டார் ட்ரோஃபில ஒரு லீடிங் ரன் ஸ்கோரராகவும் இருந்தாரு. துலீப் டிராஃபில பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கி வந்தாரு. விஜய் சார் டீசென்டாவும் பண்ணியிருந்தாரு. ரெட் பால் ஒயிட் பால் எல்லா ஃபார்மேட்லயும் ஒரு மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஐபிஎல் மட்டும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு ரியல் பராக் பத்தி ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, பையன் துலீப் டிராஃபில நல்லா விளையாடுறாப்ல, பையன் சைரூம் ஸ்டார்டிங் டிராஃபில நல்லா விளையாடுறாப்ல, ரஞ்சி டிராஃபில சில நாள் சூப்பரா விளையாடுறது, விஜயசாரி டிராஃபில சில டைம் சூப்பரா விளையாடுறது, சில டைம் இல்ல ஓகேங்களா. டொமஸ்டிக்ல கன்சிஸ்டன்டா ஒன் மேன் ஆர்மியா அசாமுக்காக ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ். அவர் எடுங்கப்பா, இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கப்பா. அவுட் ஃபீல்ட்ல அவர் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் பார்க்க முடியலப்பா யங்ஸ்டர்ஸ் இதுல. பிளஸ் அதை தாண்டி ஒரு ஆல்ரவுண்டராகவும் இருக்காருப்பா. அவரோட பவர் ஹிட்டிங் லைட்டா தூக்கி விடுவாரு, 6 போகுதுப்பா. ஒரு அக்ரெசிவான ஒரு கேம் அவர்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல பார்க்கும்போது ஐபிஎல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஐபிஎல்ல எனக்கு புரியல. அதுதான் இங்கெல்லாம் நல்லா ஆடுறவர் ஐபிஎல்ல எப்படிங்க அவரால் ஆட முடிய மாட்டேங்கிறது மட்டும் எனக்கு தெரியல. இப்போ எமர்ஜிங் இந்தியா ஏசியா கப்ல ஒரு ஆடி இருந்தார் இந்தியாவுக்காக. பட் இப்ப ரஞ்சி டிராஃபி மட்டும் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு ஐபிஎல் எல்லாம் ஒரு பண்ண அவசியம் கிடையாது. டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா பண்ணா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை யூட்டிலைஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா ரிங்கு சிங் அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆல்ரெடி ரிங்கு சிங் அண்ட் சிவம் துபே அந்த பொசிஷன்ல அடிச்சுட்டு இருக்காங்க. பட் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்கை அண்ட் ரிங்கு சிங் இவங்க எல்லாமே இருப்பாங்க. பட் இதுக்கிடையில வந்து ரியல் பராக் எடுத்தா ரொம்ப நல்ல விஷயம். ஒரு வேற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு அக்ரெசிவான ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் கேரக்டர் எடுத்தா இதெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டரா வந்து பயன்படுத்தலாம். சோ அவரோட 6 அடிக்கிற அபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதான் ஐபிஎல் மட்டும் எப்படி அந்த மனுஷன் அடிக்கமா போறாப்லங்கிறது எனக்கு தெரியல. அசாம் தோத்துட்டாங்க. பட் அவரோட தனி ஒரு இன்னிங்ஸுக்கு கண்டிப்பா தனியே ஏஞ்சினே கை தட்டலாம். அண்ட் இது ஒரு செய்தி. இப்ப அடுத்தது வந்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி.
ரெண்டு செய்தி என்னாச்சுன்னா, இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த பீகார் வர்சஸ் மும்பை மேட்ச் பாட்னால நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வைபவ் சூரியவன்ஷி அப்படிங்கிற 12 வயது பீகார் கிரிக்கெட்டரை வந்து பீகாருக்காக டெபியூ ஆகிற ரஞ்சி ட்ரோஃபில அப்படின்னு ஒரு செய்தி. எல்லாருமே வந்து இல்ல ஒரு 14 வயசு 12 வயசு எனக்கு புரியல. 12 வயசுல எப்படி ரஞ்சி ட்ரோஃபி எடுத்து பார்த்தா சொல்றாங்க 1930, 34, 32 இந்த அரசு குடும்பத்தில் இருந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து டெபியூ ஆகி ஆடி இருந்திருப்பாங்க. அப்ப யாரும் கிரிக்கெட் ஆடி மாட்டாங்கிற நிலைமையில ஆடிட்டு இருந்த காலகட்டத்துல பீகார்ல வந்து ஒரு 12 வயது வைபவ் சூரியவன்ஷி ஆக்சுவலி அவர் அண்டர் 19 ப்ராபபிள்ஸ்ல இருந்தாரு. அப்புறம் அண்டர் 19 சேலஞ்சஸ்லயும் அவர் ஆடி இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவரோட பேர் இருக்குது அப்படிங்கும்பொழுது 12 வயசுல என்ன மாதிரி டேலண்ட் அப்படி மாதிரி தோணுது. சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல 28 பால்ல 19 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, 37 பால்ல 12 ரன் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஓகே, பீகார்ல இருந்து ஒரு வைபவ் சூரியவன்ஷி அடுத்த தோனின்னு எழுதிடுவாங்களா தெரியல. இது ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாட்னால இருக்கக்கூடிய மொயினுதவ்லா ஸ்டேடியம் அப்படிங்கிறது ரொம்ப புதிர் மண்டி கிடக்குது. நான் ஆல்ரெடி அந்த யூடியூப்ல பாத்திருக்கேன், போகணும்னு நினைச்சிருக்கேன். பட் போனா அந்த பக்கம் போனா வீலாக் எடுத்து நான் பண்ணி போறேன். ஈஸியா சொல்றேன், இல்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எனக்கு ரொம்ப போகணும்னு அங்க ரொம்ப ஆசை. ஏன்னா அங்க பல இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் அங்க நடந்திருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பீகார் வர்சஸ் மும்பை மேட்ச் என்ன ஆச்சு. இந்த மேட்ச் அதுதான். இந்த விஷயம் தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன ஆச்சு அப்படின்னா பீகார் வர்சஸ் மும்பை மேட்ச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்னால இந்த மேட்சுக்கு வந்து பீகார் ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறதுக்காக 2 டீம். ஏன்னா 2 டீம் ஒரு மேட்ச் 3 டீம், என்ன கதை இது அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. சோ இதான் விஷயம். பீகாரை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறதுக்கு 2 டீம். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பீகார் கிரிக்கெட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் செலக்ட் பண்ண டீம். இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டீம் வந்து பீகாரோட செக்ரட்டரி இருக்கார்ல அவரு பிக் பண்ண டீம். இந்த 2 டீம்ல இருந்து இந்த 2 டீம்ல இருந்து எந்த டீம் ஆட போறாங்க அப்படிங்கறது கேள்வி. சோ யாரு முதல்ல போறாங்களோ அவங்க போய் ஆடிட்டாங்களாம். என்ன ஆச்சு அப்படின்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சண்டை போச்சு. யார் இறங்குறதுல, யார் ஆடுறது, யார் ஆடக்கூடாதுங்கிறது சண்டை போச்சு. ஓகேங்களா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் லேட்டா ஆச்சு. லேட்டா ஆரம்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த காரணங்கள் ரொம்ப முக்கியமான காரணங்களா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க ஆடிட்டாங்க. திரும்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் நடக்கிறதுக்கு லேட்டா ஆயிடுச்சு. சோ இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2 டீம் வந்து பிரசிடென்ட் பிக் பண்ண டீம், செக்ரட்டரி பிக் பண்ண டீம். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ற ஒரு டீம் தான் வந்து எப்பவுமே ஆடுவாங்க. இப்ப இந்தியாவை எடுத்துக்கோங்களேன், செலக்டர்ஸ் வந்து இப்ப ரோஜர் பின்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடக்கூடியவங்க, இல்ல இந்தியாவோட டீம் இதுதான் சொல்லிட்டு அவங்க ஸ்குவாடு தான் சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா பிசிசியோட செக்ரட்டரி இருக்கார்ல ஜெய்ஷா அவர்கள், சோ அவங்க தான் வந்து அந்த டீம் வந்து அந்த பிரஸ் ரிலீஸ் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒண்ணு இல்ல பிசிசியோட வெப்சைட்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ்க்கான இந்த டூருக்கான T20 ODI and டெஸ்ட் டீமுக்கான ஸ்குவாட் இவங்க தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இவங்க தான் சொல்லிட்டு கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயஷா அவர்களோட பெயர் போட்டிருப்பாங்க. இவங்க தான் வந்து அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியோட பெயர் தான் போட்டிருப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரசிடென்ட், அதாவது ஒரு பிரசிடென்டோட பேரோ ஒரு செலக்டரோட பேரெல்லாம் போடப்படாது. செக்ரட்டரியோட தான் வந்து அதை பண்ணணும். பட் இங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து செக்ரட்டரியோட வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பீகார் கிரிக்கெட் அசோசியேஷனோட செக்ரட்டரி யாரு அப்படின்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும்பொழுது அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செக்ரட்டரி தான் வின் பண்ணலாம். சோ வின் பண்ணதுக்கு அப்புறமா அவர் திரும்ப அதான் பேனும் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஜெயிச்சாங்க. டீமை இவர் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுலாம் ஒரு பக்கம் குழப்பங்கள் பீகார் பக்கம் போய்கிட்டு இருக்குது. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஒரு மாதிரி படு மோசமான, அங்க வெறும் கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஆடியன்ஸ் நிறைய பேர் கிரௌடு பார்க்க வந்திருந்தாங்க. ஆமா, பாட்னா, இப்ப ஜம்ஷெட்பூர் இந்த மாதிரி இடங்கள்ல லாலி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் எல்லாம் இருக்குது, நிறைய ஸ்டேடியம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா ரெனோவேட் பண்ணல. ஆனா இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு பெரிய ஸ்டேடியம் எல்லாம் ரெடி பண்ண போறாங்கிறது வந்து பார்க்கவும் முடியுது. சோ இப்ப விஷயம் என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் சொல்றல, இந்த கிரவுண்ட்ல பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட சேர்த்து பூச்சி, பாம்பு, பூண்டு போட்டு கிடக்கிறது எல்லாமே வந்து மேட்ச் பார்த்துச்சு. சோ கிரவுண்டு ஓகேங்களா, அங்களுடைய பிளேயர்ஸுகள் நடத்தின விஷயத்திலயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா விஷயத்திலயும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு மோசமா தான் பீகார்ல இருந்துகிட்டு இருக்குது. சோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. பட் எங்கேயுமே இப்படி ஒரு விஷயம் நடக்கவும் கூடாது. ஒரே நேரத்துல 2 டீம் வராங்க, டாஸ் போறதுக்கு முன்னாடி யாரு முதல்ல வராங்களோ அவங்க ஆடுறாங்க. இத்தனைக்கும் செக்ரட்டரி ஒரு டீம், பிரசிடென்ட் ஒரு டீம், இல்ல செக்ரட்டரியோட டீம் ஆடக்கூடாது, ஏன்னா அவர் ஆல்ரெடி சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, அவர் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் சொன்ன டீம் ஆடுறாங்க.
கேட்கவே வருத்தமா இருக்குங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல பீகார் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா சிவம் துபே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் 41 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. பீகார் 100 ரன் சுருட்டினாங்க. சோ பீகார் வந்து பிளேட்ல இருந்து எலைட் குரூப்புக்கு வந்திருக்காங்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனா இந்த மாதிரி ஓகேங்களா, பீகார் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இப்பயும் சொல்றேன், எனக்கு அதுதாங்க என்ன வேணும் சொல்லுங்க. பட் பீகார்ல இருந்து ஒரு ஆள் வந்து ஒரு பையன் வந்து இந்தியாவுக்கு ஆடி அவர் 3 ட்ரோஃபி அடிச்சு ஐசிசி ட்ரோஃபி அடிச்சு பெரிய ஆள் அடிக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயங்க. இதனால பீகார்ல இருந்து ஒரு ஆள் வந்து பெரிய விஷயம். ஓகே டன் விடுங்க, நம்ம தேவையில்லாத ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் பீகார் வர்சஸ் மும்பை மேட்ச் பொறுத்த வரைக்குமே. இப்ப அடுத்தது வைசாக்ல ரன் ஃபெஸ்ட். ரன் ஃபெஸ்ட் வெஸ்ட் பெங்கால், அது பெங்காலுக்கும் ஆந்திராவுக்கும் மேட்ச். பெங்கால் வந்து 409 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா திரும்ப 445 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லீட் எடுத்ததுனால ஆந்திரா வின் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் விக்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஹனுமை விஹாரி நங்கரமா போட்டு 133 பாலுக்கு 51 ரன். ரிக்கி பூயி நீங்க வந்து இவரை SRHல விக்கெட் கீப்பரா பாத்துருக்கலாம். ஹைதராபாத்ல ஆனாரு, பிரிஞ்சுட்டாங்க. இப்ப ஆந்திராவுக்கு 347 பால் 175 ரன் நின்று சும்மா கட்டப்பாற மாதிரி நின்று. போன தடவை இவங்க தமிழ்நாடு பீட் பண்ணி நம்ம நாக் அவுட்ஸ்க்கு போனாங்கல்ல, அதாவது தமிழ்நாடு பீட் பண்ணதால. பட் தமிழ்நாடு வந்து கோயம்புத்தூர்ல பீட் பண்ணாங்க SNR காலேஜ்ல. இந்த பக்கம் ரன் ஃபெஸ்ட் 409 ரன் 445 ரன், இதுல 113 பால் 447 பால். பவுலர்கள் நினைச்சாதான் பயமா இருக்கு. இப்ப வைசாக்ல இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. பேட்டிங் பேரடைஸ். பட் அது பேட்டிங் பேரடைஸ் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அங்க நடந்துச்சு. ஃபேஃப் டு பிளேஸ் எல்லாம் 100 அடிப்பாரு, ஞாபகம் இருக்கு. டீகாக்லாம் நல்லா பிளே பண்ணுவாரு. அப்புறம் அஸ்வின் ஒரு பால் போட்டு அந்த மேட்ச் திரும்பும். ஓகேங்களா, அந்த மேட்ச் ஞாபகம். ஜடேஜா ஒரு 100 அடிப்பாரு, டப்புன்னு அடிப்பாரு. ஆனா பவுலர் சத்தியமா பாவங்க. இது வைசாக்ல நடந்த ஒரு பேட்டிங் சண்டை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்தது இன்னொன்னு, சில நேரங்கள்ல வந்து இந்த பிளேட் குரூப்ல சில சுவாரஸ்யமான போட்டிகள் நடக்கும். என்னன்னா பிளேட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்க சொல்றேன், 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, 7 சிஸ்டர்ஸ்ல இருந்து அங்க நல்லா விளையாடுறவங்க வந்து எலைட்டுக்கு வருவாங்க. எலைட்ல யார் மோசமா விளையாடுறாங்களோ அவங்க வந்து அந்த பக்கம் பிளேட் குரூப்புக்கு போட்டுருவாங்க. இப்போ நாகாலாந்து, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இவங்க எல்லாம் இருக்காங்க. பீகார், இப்போ ஜார்க்கண்ட்லாம் இவங்க எலைட் குரூப் வந்துட்டாங்க. இங்க சரியா விளையாடாத ஹைதராபாத் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பிசிசி வந்து இப்போ பிளேட் குரூப்ல போட்டாங்க. பாண்டிச்சேரி பிளேட் குரூப்ல இருந்து இப்ப எலைட் குரூப்புக்கு வந்துட்டாங்க. சோ இது ஒரு மாதிரி ரஞ்சி ட்ரோஃபில நல்லா இருக்கும். அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இந்த எலைட் குரூப்ல அதாவது இந்த பிளேட் குரூப்ல சூப்பரா விளையாண்டு இப்போ எலைட் குரூப்ல கூட ஆட வராங்க. பட் அங்க வந்து தோத்துருவாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த பிளேட் குரூப்ல இருந்து எலைட் குரூப்புக்கு வரக்கூடிய இந்த பிளேட் டாப் டீம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டீம் அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல இந்த பிளேட் குரூப்ல வந்து சில மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, 2 டீம் வந்து ஈக்குவலா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள அவங்க சரி சமமா இருப்பாங்க. ஓகேங்களா, சோ அப்படி இருக்கும்போது சில சுவாரஸ்யமான மேட்சஸ் நடக்கும். சிக்கிம் மிசோரம் மேட்சும் சிக்கிம் வந்து 442 ரன் அடிச்சுட்டாங்க. 442 ரன் வந்து அடிச்ச உடனே மிசோரம் வந்து அதுல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மிசோரம் 214க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 214க்கு ஆல் அவுட் ஆனோடனே திரும்ப மிசோரமுக்கு ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாங்க. அங்க ஃபாலோ ஆன்ல ஈஸியா நடக்கும் ரஞ்சி ட்ரோஃபி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து. சோ மிசோரமுக்கு கொடுத்தோடனே திரும்ப அவங்க 397 அடிச்சிருக்காங்க. அதுவும் அதுல அடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா அடிச்சிருக்காங்க. குயிக்கா அடிச்சதுனால வந்து இவங்களுக்கு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. டார்கெட் வந்து 169 சம்திங் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. திரும்ப விக்கெட் நிறைய நடந்திருக்கு. நிறைய விக்கெட் 169 அடிக்கணும். சிக்கிம் 4 விக்கெட் வித்தியாசம் மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. அது யோசிப்பாங்க, அந்த 4 நாள்ல 442 ரன் அடிச்சு 214 அடிச்சு திரும்ப 397 அடிச்சு. சோ அங்க 400, இங்கேயும் 400, ஒரு 500, 800, கிட்டத்தட்ட ஒரு 900 ரன்னுக்கு மேல 4 நாள் அடிச்சிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு போயிருக்கு. 10, 29, 35, 40 விக்கெட், 35 விக்கெட் போயிருக்கு. 900 ரன் அடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான நிறைய விக்கெட் எனக்கு தெரியல. பட் ஆனா செம்மையான ஒரு ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் வந்து சிக்கிமும் மிசோரமும் ஆடிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது தெரியுது. எந்த அளவுக்கு டிராப் விட்டு இருக்காங்க, எத்தனை சிக்ஸர்ஸ் போயிருக்குன்னு அதெல்லாம் கவுண்ட் பண்ணா ஸ்டாட்ஸ் வேற மாதிரி போகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மேகாலயாவோட ஃபர்ஸ்ட் பேட்டர், அதாவது மேகாலயாவோட ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரியன் கிஷன் அவரு அடிச்சிருக்கிறாரு. சோ மேகாலயா
அருணாச்சல் பிரதேஷ் அவங்களுக்குள்ள அவங்க ஆடும்பொழுது சில டீம் வந்து கிடைச்சிருவாங்க. ஓகேங்களா, அடிச்சிருவாங்க. அந்த தடவை கிஷன் வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. நான் மென்ஷன் பண்ணாமலாம் இருக்க கூடாது, ஏன்னா பிளேடையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பிளேட்ல இருந்து வராங்கல்ல, சரி எலைட்ல இருந்து வராங்கல்ல, நான் சொன்ன மத்த ஸ்ட்ராங் டீம் அதை டீம் சொதப்புவாங்க. அவங்க பிளேட்ல எலைட்ல இருந்து பிளேட்டுக்கு போகும்போது பிளேட்ல இருக்கக்கூடிய டீம் அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. அப்ப திலக்குவாமா 100 பால் 100 ரன். அவர் யூஸ்வலாவே ஒரு நேஷனல் கேம் அதுதான் அடிச்சிட்டாரு. ராகுல் சிங் வந்து ஒரு இந்தியன் பேட்டர் அடிச்ச ஃபாஸ்டஸ்ட் 100 அப்படிங்கிற ரெக்கார்டை பண்ணிருக்காரு. 200 ரன் அடிச்சிருக்காரு, 100 ரன் அடிச்சிருக்காரு நாகாலாந்துக்கு அகைன்ஸ்டா. இதெல்லாம் எப்ப மாறுறேன்னு தெரியல. இந்த எலைட் டீம் எல்லாம் பிளேட் டீம் கிடைச்சானா போட்டு தூக்கி வாரி போட்டு பந்தாடுறது, 200 ரன் அடிக்கிறது, 39 ரன்ல ஆல் அவுட் பண்றது, ஒழுங்கு காட்டுறது, இதெல்லாமே குறையணும். அண்ட் இந்த பிளேட் டீம் நல்லா பிளே பண்ணணும். எஸ்பெஷலி இந்த 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, 7 சிஸ்டர்ஸ் கூட இந்த பீகார், அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் மிசோரம், சிக்கிம், இவங்க எல்லாமே நல்லா பிளே பண்ணா நல்லா இருக்கும். பட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திலக்குவமா இப்போ 100 அடிச்சிருக்காரு. இப்ப திலக்குவமா போயிட்டாலும் ஹைதராபாத்துக்கு இழப்புங்கிறது இருக்குது அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். இது ஒரு அப்டேட். இப்போ நம்மளோட இந்த ஜெர்சி ஸ்பெஷல் கிரிக்கானந்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துருக்கிறோம். கடைசி கட்டம் எது அப்படின்னா தமிழ்நாடு வர்சஸ் குஜராத் மேட்ச். தமிழ்நாடு தோத்து இருக்கிறாங்க. போராடவே இல்லையோடு எனக்கு தோணுச்சு. பேட்டிங்ல என்னங்க பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பேட்டிங்ல ஒரு போராட்டமே இல்ல. சில பேர் சாய் சுதர்ஷன் வந்து விஜயசாகர் டிராஃபில ஒரு 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒன்னு பார்க்க முடியுது. இந்தியாவுக்காக அவர் ஆடும் பொழுது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா ஒரு 50 ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச், அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் சரியா பிளே பண்ணல. இந்தியா ஏக்காகவும் சரி தமிழ்நாடுக்காகவும் சரி சரியா பிளே பண்ணல. ஒரு பயம் இருக்கு. பட் டவுன்ஃபால் பார்க்கணும் சாய் சுதர்ஷன். ஓகே, இன்னொரு பக்கம் நாராயண் ஜெகதீஷன் போன வருஷம் அவர் ரஞ்சி டிராஃபில அடிச்சது, விஜயசாரியில 100 அடிச்சது, இதெல்லாம் மறந்துச்சான்னு தெரியல. ஆனா அவருக்கு டிஎன்பில அவ்வளவு சிறப்பா போலன்னு நினைக்கிறேன். பட் சைது முஸ்டாக் டிராஃபி சரியா போல. விஜயசாரி டிராஃபில 139 என்னமோ அடிச்சிருந்தேன். பட் பேட் பண்ணது டஃபான விக்கெட். ஐ அக்ரி, ஒத்துக்கிறேன், கம்ப்ளீட்லி அக்ரி. பட் ஆனா நாராயண் ஜெகதீஷன் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் அவுட் ஆனது ஷார்ட் பாலுக்கு இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆகுறாரு. இவ்வளவு ஒசரத்துல இருந்து கீழே போல்ட் ஆகுறது எப்படி அது இன்சைட் எட்ஜ் எனக்கு புரியவே இல்லைங்கிற மாதிரி இருந்து நாராயண் ஜெகதீஷன். என்ன சொல்றதுன்னா எல்லாமே குவாலிட்டியான பேர்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாருமே நாராயண் ஜெகதீஷ் மட்டும் கிடையாது, வாஷிங்டன் சுந்தர், விஜய் சங்கர், என்னங்க வாஷிங்டன் சுந்தர் ஒரு பேட்டர் முன்னாடி ப்ரொமோட் பண்ணி அவர் ஆடுறாரு, அவரு முன்னாடி வராரு, அனுப்புறாங்க. ஆனா கேம் என்ன நடக்குது, என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது. நாராயண் ஜெகதீஷன் பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்துகிட்டு இருந்தது. பட் இதை தாண்டி பிரதோஷ் ரஞ்சன் பவுல் அவர் தான் ஒரு நாட் அவுட் பேட்டரா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவு ஒரு கரை சேர்க்கிற ஒரு ரன் அடிச்சு கொடுக்கும் பொழுது. பட் முகமதும் இந்த பக்கம் சந்தீப் வாரியரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க நடுப்புற ஆடல அப்படின்னா தமிழ்நாடு கண்டிப்பா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு எடுத்திருக்கவே முடியாது. கண்டிப்பா இல்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு எடுத்திருக்கவே முடியாது. முகமது அவர் அடிச்ச அந்த அன்பேலன்ஸ்டு சில சிக்ஸஸ், பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா ஒரு முகமது ஒரு 5 சந்தீப் வாரியர் ஒரு 4 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹீரோஸ். ஆக்சுவலி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஜெயிக்கிறதுக்கு அனைத்து தகுதி இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு 299 டே 4-3 கிடைச்சிருச்சு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 267 சொச்ச ரன் தான் அடிக்கணும். கையில ஒரு 8 விக்கெட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 7 வந்தனே சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் சாய் கிஷோரும் அப்புறம் இந்திரஜித்தும் நின்னாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்து கொடுத்தாங்க. பொறுமையா கூட்டு போனாங்க. ஆனா அடுத்து லஞ்சுக்கு அப்புறம் டே 4 ஒண்ணு நடந்துச்சு பாருங்க. செகண்ட் செஷன்ல 4 விக்கெட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதாவது லஞ்சுக்கு முன்னாடி இந்திரஜித் அவுட் ஆனாரு. அதுவுமே லஞ்சுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸ்ல ஆட இந்திரஜித் அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில லீடிங் அடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நல்லா லிஃப்ட் பண்ணி ஒரு மாதிரி ஆடிட்டு போயிட்டே இருந்தாரு. பட் லஞ்சுக்கு முன்னாடி அவர் அவுட் ஆனாரு. அங்கே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இந்திரஜித் அவுட் ஆனதும் சரி ஓகே வெயிட் பண்ணுவோம்னு நினைச்சேன். ஏன்னா பிரதோஷ் ரஞ்சன் பவுல், விஜய் சங்கர், பின்னாடி முகமது, வாஷிங்டன், பின்னாடி வந்து சந்தீப் வாரியர்லாம் இருக்காங்க. ஓரளவு போயிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா லஞ்ச் முடிஞ்ச உடனே சாய் கிஷோர் அவுட் ஆயிட்டாரு. ஐயா ஒரு ஆஃப் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டு போறியா, சரி நீ தான் டீம் ஜெயிச்சிருக்குமையா அப்படின்னு நினைச்சேன். போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செஷன்ல 4 விக்கெட் போச்சு. மேல ஃபர்ஸ்ட் செஷன்லயே ஒரு 2 விக்கெட் போய் 2 விக்கெட் போய் இங்க 4 போய் கையில ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் இருந்து விஜய் சங்கர் அவுட் ஆக, நாராயண் ஜெகதீஷன் அவுட் ஆக முடிஞ்சு போச்சு. விஜய் சங்கர் இன்டென்ட் எங்கெங்க போச்சு, அதாவது இன்டென்ட் எங்கெங்க போச்சு, இன்டென்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வித்தியாசமே இருந்தாங்க.
செம்மையா ஒன்று காமிச்சாங்க. 299 நினைச்சா தமிழ்நாடு அடிச்சிருந்திருக்கலாம். பட் அவ்வளவு பெரிய ஸ்கோரை தமிழ்நாடு சேஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாட்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் பார்க்கும்பொழுது அந்த இன்டென்ஷன் இருந்துச்சு. சாய் கிஷோர் ரன் அடிக்க விடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஃபார்வர்ட்ல ரொம்ப 2-3 ஃபீல்டர் நிப்பாட்டுறது, ஆஃப் சைட்ல லெக் சைட்ல நிப்பாட்டுறதுல அவர் கவர் பண்ணி மொத்தமா நெருக்கி கிறுக்கி பிடி போட்டு வச்சாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நாங்க உங்களை சண்டை போட்டுவோம். அவங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பசங்க கொஞ்சம் லைட்டா கழுத்தை பிடிச்சோம்னா அந்த வலி தாங்காம அவ்வளவுதான் சுருண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ்நாடா ஐயோ. ஆனா அங்கதான் நினைக்கிறேன் அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த மாஞ்சா ஓகேங்களா, அதை தான் வந்து கொண்டு வரணும். ஸோ அங்க தமிழ்நாடு விட்டாங்க. பட் ஆனா உமங் செம்மையா பேட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 76, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 89, ரிப்பிள் பட்டேல் வந்து ஒரு 81 அடிச்சாரு. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நகஸ்வாலாவும் சிம்டன் கஜாவும் அவுட்ஸ்டாண்டிங்கா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாங்க. ஸோ ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க தெரிஞ்சு போச்சுங்க, தமிழ்நாடு பசங்களை கொஞ்சம் லைட்டா கிண்டணும், ப்ரெஷர் போட்டோம், பேசணும் அப்படின்னா சாஃப்டான பசங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரவி விஷ்ணு ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. நகஸ்வாலா, சிண்டன் கஜாலாம் பிரதோஷ் போல சிண்டன் கஜா அடிக்க போயிட்டாரு. ஒரு இடத்துல பேட் எடுத்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அடிக்க போயிட்டாரு. என்னென்னமோ நடந்துச்சு, அதெல்லாமே பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு கேம் பார்க்க முடிஞ்சது. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல கேம் கிடையாதுங்க. நான் சொல்ல பேட்டிங்ல கிடையவே கிடையாதுங்க. முகமது சந்தீப் 200 ரன் அடிக்கிறாங்க. அவங்க 100 ரன் அடிக்கிறது இல்லையா, லீட் அடிக்கிறது, மேல இருக்கவங்க அடிக்கிறது இல்லையா. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 299 எல்லாரும் பிரிச்சு அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு சாய் கிஷோர்ட்ட இருந்த ஒரு கேம் ஒரு அதை வந்து விஜய் சங்கர்ட்டையும் நாராயண் ஜெகதீஷ் இருந்திருந்தா அந்த கேம் கையிலங்க கடைசியில பிரதோஷ் போல் தனியா நிக்கிறாரு, யாருமே இல்ல என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. தோத்துட்டாங்க. அதாவது சீசன் ஆரம்பிக்கும் போது அந்த பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை தாண்டி இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மேல பி சச்சின் புதுசா இறங்கிருக்கிற ஒரு பெருசா கிரிட்டிசிசம் வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாய் சுதர்ஷனும் பிரதோஷ் ரஞ்சன் பவனும் இப்ப இங்கிலாந்து லைனுக்கு அகேன்ஸ்டா இந்தியாவுக்காக இப்ப ஆட போயிருவாங்க. அப்படி ஆட போயிட்டாங்கன்னா யாரு டீம்ல ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மோசமா இருக்கு ரஞ்சி ட்ரோஃபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு. இப்போ யாரு ஆட போறா, அதான் இப்ப யார் ஆட போறா? இப்ப விக்னேஸ்வர் தான் இருந்துகிட்டு இருக்காரு. விக்னேஸ்வர மிடில் ஆர்டர் ஆட வைப்பீங்களா? இல்லன்னா வந்து அதாவது ஃபியூச்சர் பத்தி நோக்கி போறோம்னு பார்த்தா ஃபியூச்சர் இருக்கக்கூடிய 2 பேரும் போறாங்க ஓகேங்களா, இந்தியாவுக்கு போறாங்க. அப்படிங்கும்போது இப்ப விக்னேஸ்வர் ஆட வைப்பாங்களா இல்ல அபரிஜித்தை கூப்பிடுவாங்களா? ஐயா அபரிஜித்தை கூப்பிடுங்க ஐயா, ஸ்லிப் வாரனுக்காக உதவியா இருப்பாருயா. விக்னேஸ்வர் புரியுதுங்கய்யா, அவர் வந்து விக்கெட் கீப்பரு, அவர் தான் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரா இருந்துட்டு இருக்காரு, நல்லா பண்றாருன்னு உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க. பட் ஆனால் அப்ரஜித் எடுத்துருவாங்க ஐயா, கொஞ்சமாவது நல்லா இருக்குங்கய்யா. அவர் இருந்தாருன்னா அந்த மேட்ச் கையிலுங்கய்யா. ஒரு பக்கம் சுந்தரும் போயிருவாரு ஓகேங்களா. சுந்தரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தானுக்காக எதிராக ஆடுறதுக்காக அவரும் போயிருவாரு. இப்போ சுந்தர் போயிருவாரு, அப்புறம் வந்து சாய் சுதர்ஷன் போயிருவாரு, பிரதோஷ் ரஞ்சன் பவுல் போயிருவாங்க. இப்போ 3 பேர் போயிருவாங்க. ஷாருக்கான் ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஓகேங்க, ஷாருக்கான் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அபரிஜித் ஆட் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். முகமது வந்து ஒரு மாதிரி நல்லா பவுல் பண்ணுவார் எப்பவுமே. ஒரு மாதிரி அவர் பால் ஏர்ல ஸ்விங் ஆகி உள்ள வரும். நிறைய தடவை நான் பார்த்துருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ரஞ்சி ட்ரோஃபில வந்து அப்போ அவர் இந்த இங்க இந்தூர்ல ஆனாரா நாக்பூர்ல ஆனாரா, பட் நல்லா ஃபாகி கண்டிஷன்ல ஹார்டா நல்லா ஸ்விங் இருந்துச்சு. அப்போ சூப்பரா பவுல் பண்ணாரு ஓகேங்களா. அப்போ இதே மாதிரி தான் ஓகேங்களா, திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்து நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சுருக்கு உள்ள ஏற்றினார்னா வேற மாதிரி இருக்கும். அண்ட் சந்தீப் வாரியர் வந்து ஸ்விங் ஆகும்போது பால் கொஞ்சம் நின்று வருது மாதிரி பேஸ் கம்மி பண்ணிருக்கிறாங்க, பார்க்க முடியுது. கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. சரி ஓகேங்க, இப்ப குஜராத்ல தமிழ்நாடு தோத்துட்டாங்க ஓகேங்களா. தோல்வியை தழுவி விட்டார்கள், தோல்வியை முத்தமிட்டு விட்டார்கள் அப்படிங்கறத வந்து சொல்லுவேன். கடைசியா பிரேம் பச்சல் பிடிச்ச ஒரு கேட்ச்லாம் அற்புதமா இருந்துச்சு. இப்போ சாய் சுதர்ஷன் அண்ட் பிரதோஷ் ரஞ்சன் பவல், சுந்தர் இல்லாத ஒரு தமிழ்நாடு டீம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ நிறைவடையுதுங்க, நிறைய விஷயம் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு செக் ஒன்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த தடவை செக் மாதிரிலாம் இல்லாம மெடல் அனுபவிக்கிறாங்க, அது நல்ல விஷயம் தான். பிரைஸ் மணியோட சேர்த்து மெடலும் கொடுக்குறாங்கிறது நல்ல விஷயம். ஸோ இது வந்து பிசிசி வந்து ஆல்ரெடி இந்த ஃபீல்டிங் கோச் மூலமா சில விஷயங்கள் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இது பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் தமிழ்நாடு பத்தி நீங்க கவலைப்படுறீங்க புரியுது. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி இடையில வந்து இந்த காலகட்டங்கள டெஸ்ட் மேட்சஸே இல்லாம நிறைய T20 மேட்சஸ் ஓடிஐ மேட்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சார் ரஞ்சி ட்ரோஃபி சேர்த்து கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். பட் அது முடியல. ஓகே டன். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சி ட்ரோஃபி முழுசா கவர் பண்ற ஒரு நாள் வரும். அண்ட் ஊரா ரஞ்சி ட்ரோஃபி பார்க்கறதுக்கு ஒரு நாள் வரும். உங்களுக்கு மொத்தமா கொடுக்க போறோம் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. வீடியோ நிறைவடையுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஊரா ரஞ்சி ட்ரோஃபி விதவிதமா பார்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு போவேன்னு நினைக்கிறேன்.
தென் வீடியோ நிறைவடையுது. மறக்காம முழு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எந்த பார்ட்ங்கிறத தாண்டி இந்த பிளேயரோட இன்னிங்ஸ் பத்தி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும், அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய விஷயம் பேசியிருக்கிறேன் ஓகேங்களா. பாண்டிச்சேரி விக்டரி பத்தி, தமிழ்நாடு தோல்வி பத்தி, கௌஷிக் 7 விக்கெட் எடுத்தது பத்தி, ரிங்கு சிங்கோட பேட்டிங் பத்தி, புஜாராவோட டபுள் ஹண்டர் பத்தி, பீகார் இஷ்யூஸ் பத்தி. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறையாக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மேட்ச் பத்தி பேசியிருக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 11 மேட்ச்ல இருந்து 12 மேட்ச்ல இருந்து ஒரு விஷயத்தையாவது பேசியிருக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். 18 மேட்ச்ல. ஓகே டன். வீடியோ நிறைவடையுது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி விரிவாக பார்ப்போமா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள்.